இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை சிரசின் மேல் தங்குவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம், அவருடைய 4வது வசனம். ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சியா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த வார்த்தைக்கு கர்த்தரை பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். அல்லேலூயா. உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த நாளிலே நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல, நீ இனி கைவிடப்பட மாட்டாய் என்கிறதான ஆண்டவருடைய உறுதியான வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து, அவர் யார் யாரை கைவிட மாட்டார் என்பதை சிந்தித்து அவரோடு கூட நாம் இணைந்து வாழ்கிறதான வேளையில நிச்சயமாக இந்த வசனத்தின்படியாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், அழைத்து செல்வார். அல்லேலூயா. இங்கே நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமல், உங்கள் வாழ்க்கையிலே பல சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லாராலும் கைவிடப்பட்டதான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். நீங்கள் நம்பின அநேகர் உங்களை கைவிட்டிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு கைகூடாதபடிக்கு நீங்கள் துக்கித்து, ஐயோ நான் தனிமைப்படுத்தப்பட்டவளாக காணப்படுகிறேனே, இந்த பிரச்சனையில் நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன், எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, என்னால் இனி இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்கிற வேதனையோடு வருத்தத்தோடு காணப்படலாம். சிலர் பண காரியங்களிலே கடன் பாரங்களினால அப்படி காணப்படலாம். சிலர் சரீர பிரகாரமான சில பலவீனத்தின் வியாதி நிமித்தமாக டாக்டரே கைவிட்டுட்டாங்க, மனிதர்கள் கைவிட்டுட்டாங்க, பணம் எங்களை விட்டு தவறி விட்டது, எங்களுக்கு வேற வழியே இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சில இடங்களிலே குடும்பங்களிலே பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிந்து வாழ்கிறதான அனுபவங்கள், தனித்து வாழ்கிறதான அனுபவங்கள், இப்படியாக பல சூழ்நிலையில நாம் ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நீ இனி கைவிடப்பட்டவள் என சொல்லப்படுவதே இல்லை. அல்லேலூயா. அடுத்து, உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தேசத்தை வைத்திருக்கிறார். அந்த தேசத்தை கட்ட நமக்கு தருவார், பரம தேசம். அல்லேலூயா. பரம கானான், பரலோக ராஜ்யம், சியோன், எருசலேம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்டதான நல்ல ராஜ்யத்தை தான் உனக்கு நான் தரப்போறேன், இந்த பாவம் நிறைந்த உலகம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக சொல்லப்படுறார், நீ இனி எப்சிபாய் என்று அழைக்கப்படுவாய். எப்சிபாய், எப்சிபாய் என்று நம்முடைய பெயர்களை ஆண்டவர் நினைச்சுகிறார், மாற்றி அழைக்கிறார். அநேகரை வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சூழ்நிலைக்கு ஏற்ப பெயர்களை மாற்றி இருக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது மாற்றினார், ஆபிராம் என்கிற பெயரை ஆபிரகாம் என்று சொல்லி மாற்றினார். யாக்கோபு, அவன் தன் தகப்பனிடத்துல போய் ஏமாற்றி நான் ஏசா என்று சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கும்படியாக பேரை மாத்தி சொன்னான். ஆனா குறித்த நாள் வரும்போது அவன் தனித்து இருந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் அவன்கிட்ட வந்து கடைசியாக எப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் உண்மையை தான் சொன்னான், யாக்கோபு என்று சொன்னான். ஆண்டவர் பேரை, அந்த பேரை மாத்துறாரு, இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ரெக்கார்டிக்கலா உலக பிரகாரமா நமக்கு இந்த பெயர்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு தனி ஒரு பேரை வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் போதும் சீயோனே, எருசலேம், சீயோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி என்றெல்லாம் அழைக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. இது எல்லாமே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. நாமும் புற ஜாதியாரா இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இந்த வேத வசனத்தின்படி வாழ்ந்து அவர் வந்து நம்மளை இன்னும் அழைத்து செல்கிறார். அவர் வந்தது உண்மை, நமக்காக வாழ்ந்தது உண்மை, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது உண்மை, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது உண்மை, நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி மீண்டும் வருவேன்னு சொன்ன வரப்போகிற உண்மை என்று விசுவாசித்து அவருடைய வருகைக்காக யார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவருடைய பெயர்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா.
நாமும் அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வண்ணமாய் விசுவாசிக்கிறபடினாலே நாமும் அந்த இஸ்ரவேலர் என்கிற பெயருக்குள்ளால தான் வருகிறோம். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலர் என்கிற பெயருக்குள்ள அதாவது பரிசுத்த சந்ததி, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற கர்த்தருடைய சொந்த ஜனம். இந்த ஜனத்தை எனக்கென்று வேறுதிரித்து எடுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்வார்கள். யாரெல்லாம் ஜீவனுள்ள தேவனாகிய நமக்காக மரித்து உயிர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, அவரை ஆராதிக்கிறார்களோ, அவர்களுக்காக அவர் அந்த ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களே ஆண்டவர் சொந்த பிள்ளையாக ஏற்றெடுத்து இருக்கிறார். இங்கே எப்சிபா என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்ல, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இங்க பார்க்கும்போது உலகத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. யார் நம்மகிட்ட பேசினாலும் நமக்கு விரோதமா பேசுவாங்க, நமக்கு எதிரடையா பேசுவாங்க, நம்மை குறித்து வேற ஆளுகிட்ட பேசுவாங்க, நம்ம பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல. அப்ப எல்லாராலும் பகைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணுவது. குடும்பத்துல பார்த்தாலும் பெற்றோர், கணவன், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இப்படி அந்த வரிசையில பார்த்தாலும் அநேகருக்கு நம்மை பிடிக்காது. சபையில பார்த்தாலும் அநேகருக்கு பிறகு, சமுதாயத்துல பார்த்தாலும் அநேகருக்கு பிறகு. நீங்க பரிசுத்தமாய் வந்து உண்மையை பேசுவ நிமித்தமாகவே இந்த பொய்யான தேசத்துல பொய்யர்களுக்கு அநேகர்களுக்கு உண்மை பேசுறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. நம்முடைய ஆண்டவர் உண்மைகளோ நம்ம பேசுவது உண்மையை தான் பேசுவோம். அது நிமித்தமா அநேகருக்கு பிடிக்காம போகும். அவர்களுக்கு பிடிக்காத தீய கிரியையில நம்ம செய்யக்கூடாது செய்த அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையான காரியத்தை செய்து பரிசுத்தமாய் வாழ்வதனாலேயே மற்றவர்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. பிசாசு அவர்கள் மூலமா நமக்கு எதிரடையான பல வார்த்தைகளை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை கைவிடப்பட்டவள் என்று நான் சொல்ல போறதில்ல, உன்னை நான் பீலா என்று எப்சிபா என்று அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை நான் எப்சிபா என்று அழைக்கிறேன். எப்சிபா என்று சொல்லும் போது எனக்கு பிரியமான பிள்ளை, எனக்கு பிரியமான மகள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்கள். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இந்த உலகத்துல, உங்க வீட்டுல, சபைகள சம்பந்தத்துல எங்கனாலும் உங்களை கைவிடப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவள். அல்லேலூயா. அடுத்தது, அவ என் மகிழ்ச்சியின் அவளிடத்தில் உள்ளது என்று சொல்லுகிறார். அதாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மகிழ்ச்சி அடைகிறார். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் ஒழுங்கா இருந்துன்னா அந்த பிள்ளைகளுக்கு இருந்து பெற்றோர் என்ன செய்கிறாங்க, என் பிள்ளை நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, கீழ்ப்படிதலா இருக்கிறாங்க, பரிசுத்தமா இருக்கிறாங்க, நம்ம பெற்றோர் சந்தோஷப்படுவது போல ஆண்டவரும் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்திலே வாழ்கிற பிள்ளைகள் மேல அவர் மகிழ்ச்சி அடைய சந்தோஷப்படுறார். எல்லாருக்கும் மேல இல்ல, அவருடைய வருகைக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களை பார்த்துதான் அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். நமக்கு தெரியும், மணவாளன் மணவாட்டி என்கிற ஓமையை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துவதை நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தும் போது மணவாளன் எப்படி வந்து மணவாட்டி அழைத்து செல்கிறாரோ அதுபோல கர்த்தர் நம்மை வந்து அழைத்து செல்கிறார். நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் நமக்கு நம்ம நிமித்தமாக அந்த திருமணம் பண்ணி போகும்போது மணவாட்டியை முதலா கொண்டு போது அந்த மணவாளன் எவ்வளவு சந்தோஷமா போறாரோ அதுபோல எனக்கு இந்த பூமியில ஆண்டவர் இத்தனை பிள்ளைகளை தந்திருக்கார். ஊமையாகத்தான் மணவாளன் மணவாட்டி. மற்றபடி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறது நம்முடைய அப்பா, சொந்த அப்பா. நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, என் மகிழ்ச்சி அவளிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அடுத்தது அவளின் மன மகிழ்ச்சி என்றே சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கைவிடப்பட்டதான சூழ்நிலை மாறி கர்த்தருக்கு பிரியமானவள், மகிழ்ச்சியானவள் என்கிறதான ஸ்தானத்திலேயே நாம் வர முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மகிழ்ச்சியானவர்களாக என்று நம்மை சொல்ல வேண்டும் என்றால், நம் நிமித்தமாய் ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளே அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, நித்திய ராஜ்யத்தை குறித்தான ஏக்கம் உள்ளதான வாழ்க்கை, அவருடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் எப்சிபா என்று நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கைவிடப்பட்டவள், தள்ளப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள் என்று அநேகர் சொல்லலாம். ஆனா கர்த்தர் எனக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்லி நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, உன் தேசம் பியூலா என்று அழைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பியூலா என்று சொல்லும் போது அதுக்கேற்ற கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே உதாரணத்துலதான் வரும். அது திருமணமானவள் என்று சொல்லப்பட, திருமண உடன்படிக்கை, திருமணம் பண்ணுவது போல, அதாவது எனக்கு அருமையானவர், மகிழ்ச்சி, அதெல்லாம் உரிமையாளர் என்று கூட சொல்லலாம். இப்போ எல்லாரையும் ஆண்டவர் அழைத்து செல்வதில்லை. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் கடைசி வரை கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து முடிக்கிறவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்கிறார். அவர்களுக்கு மேலதான் ஆண்டவர் உரிமை செலுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? பாவ வாழ்க்கை, உலக சிற்றின்ப வாழ்க்கை, வேத வசனத்துக்கு புறம்பான வாழ்க்கை, ஆண்டவருக்கு அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறவரை யார்
உரிமையாளர்னு சொல்லுவான்னா? பிசாசு சொல்லுவான், இது எனக்கு உரிமையான, ஏன்னா இவ்வளவு பாவத்தை செய்திருக்கிறாங்க, எனக்கு உரியவங்கன்னா அவன் உரிமை பாராட்டுவான். ஆனா கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களை, பரிசுத்தமாய் வாழ்கிறவரை கர்த்தர் உரிமை பாராட்டுவார். அல்லேலூயா. அதுதான் பியூலா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உரிமையானவர்கள், ஆண்டோடைய பிள்ளைகள். இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி தான் வரும். ஆண்டவர் மனமகிழ்ச்சியா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். ஆகையினால்தான் அந்த திருமணத்தை ஒரு மணவாளன் மணவாட்டி செய்யும் போது அன்று முதல் அந்த மனைவி யாரு? திருமணம் பண்ணினவனுக்கு தான் சொந்தமாகிறது. இப்ப பெற்றோர் தான் பெற்று வளர்த்தி இருக்கலாம், ஆதார் கார்டுல கூட பேர் இருக்கலாம், ரேஷன் கார்டுல பேர் இருக்கலாம். நமக்குரியவர்கள், என்னுடைய சன் ஆஃப், டாக்டர் ஆஃப், நம்முடைய பெற்றோருடைய பேரை தான் அவங்க போடுறாங்க. ஆனா என்னைக்கு திருமணம் ஆகிறதோ அதுக்கு அப்புறமா பெற்றோருக்கு உரிமை இல்லை, திருமணம் பண்ணுன கணவனுக்கு உரிமையா இருக்கு. அப்புறம் அங்க போனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சன் ஆஃப், டாக்டர் ஆஃப் எல்லாம் போட மாட்டாங்க, இல்ல ஹஸ்பண்ட் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் அவங்களுக்குள்ள பண்ண, அதான் அவங்களுக்குள்ளால உள்ள உரிமையா இருக்கிறது. அது போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இதுவரை நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படலாம், உனக்கு உலகத்தாருக்கு வீட்டாருக்கு வேண்டாம் என்று எண்ணப்படலாம். ஆனால் நான் என்ன செய்ய போறேன்னா, உன்னை நான் இனி கைவிடப்படுவது போகிறதே இல்லை, உன்னை நான் கைவிடவே மாட்டேன். நீ எப்சிபா எனப்படுவாய், பீலா எனப்படுவாய். என்னன்னா மணவாளனை கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது மணவாட்டியாய் அலங்கரித்திருக்கிற நம்மை அவர் அழைத்து செல்கிறார். அங்கே நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? வாலிபன் கன்னிகையை, கீழே வசனம் சொல்கிறது 5, வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அப்ப எப்சிபா பியூலா என்று சொல்லப்பட்டால் கைவிடப்பட்டவளாய் இருந்தவர்களை, இல்லைன்னா புறஜாதியாய் வாழ்ந்தவர்களை, பிசாசுக்கு அடிமைப்பட்டு போனவர்களை, உலக சிற்றின்பங்களை விழுந்தவர்களை, ஆண்டவருடைய கரத்திலிருந்து விடுபட்டு போனவர்கள், மீண்டும் அவர்களை ஆண்டவர் எடுத்து, என்னுடைய பிள்ளை, ஒரு கணவன் மனைவி எப்படி திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறார்களோ அதுபோல மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறீர்களோ அவர்கள் மேலதான் கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பார். அவர்களுக்கு தான் பியூலா என்றும் எப்சிபா என்றும் பெயர் வைத்து கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இனி கைவிடப்பட்ட, எனக்கு யாருமே இல்லை என்று ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு மகிமையான ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை மகிமையான இடத்திலே கொண்டு சேர்ப்பார். இங்கே வாழ்கிற ஒருவேளை கொஞ்ச நாட்கள் நம்ம நெருக்கப்படலாம், ஒடுக்கப்படலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். எத்தனையோ பேர் தற்கொலை கூட பண்றாங்க, வாழ முடியாது என்று சொல்லி. இல்லவே இல்லை, நமக்காக கர்த்தர் இருக்கிறார். யாரும் எந்த தவறான முடிவும் எடுக்கவே கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உதாரணமா சொல்லும் போது சொல்லுகிறார், மத்தேயு 24, 40, 41 படிக்கும்போது, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இல்லையா? 2 பேர் வயல்ல வேலை செய்துட்டு இருக்கிறாங்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். அப்ப நம்ம எங்க இருக்கணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அப்பதான் அந்த பியூலா என்கிற, எப்சிபா என்கிற பெயர் நம்ம மேல இருக்கும். நாம் கைவிடப்பட்டவள் என்று யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதுபோல அடுத்த வசனம் சொல்லுகிறது, 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அங்கே ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் எப்சிபா என்றும் பியூலா என்றும் ஆண்டவர் பெயர் வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப கைவிடப்படுவர்களுக்கு கைவிடப்பட்டவர்கள் தான். அது பிசாசுக்குரியவர்கள். கடைசி நாளிலே பிசாசு வாசம் பண்ணுகிற நரகம், எரி நரகத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டியது, வேற வழியே இல்லை. இந்த கிருபையின் காலத்துல நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் நமக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. இந்த பகுதியை படிக்கும்போது 2 பேர் வயல்ல இருக்கிறாங்க, 2 பேர் எந்திரம் அரைக்கிறாங்க. இவங்க எல்லாம் பார்க்கும்போது மேக்சிமம் அவங்க ஒரு மனம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க, சேர்ந்து ஐக்கியமா இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஒருவேளை சேர்ந்து சபைக்கு போறவளாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த எப்சிபா பியூலா என்று அழைக்கக்கூடிய தகுதி ஒருத்திக்கு கிடைக்குது, ஒருத்திக்கு கிடைக்கல. ஒருவனுக்கு கிடைக்கிறது, ஒருவனுக்கு கிடைக்கல. அப்ப சபைக்குள்ளால இருக்கிற நாம் எல்லாரும் அந்த பேரை ஆண்டவர் சொல்லி அழைக்கணும், அவருடைய ராஜ்யத்துல கொண்டு சேர்க்கணும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கிறது. ஆனால் அநேகர் சபைக்கு போக்குவரத்து செய்கிறாங்க, உண்மைதான். ஆனால் மணவாட்டி என்கிற அலங்காரத்துடனே மணவாளனை கிறிஸ்து வரும்போது எதிர்கொண்டு போவதற்கு தகுதி இல்லாதபடிக்கு, ஏதோ கடமைக்காக பெயருக்காக கர்த்தரை ஆராதிக்கிற கிறிஸ்துவ நாமத்தை தரித்த பெயர் கிறிஸ்துவங்களும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா.
நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவர் கைவிடப்படுவார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் அதற்கு பயந்து அப்படி அல்ல, நான் குடும்பமா இருந்தாலும் என் குடும்பம் முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபையாகிய கிறிஸ்துவின் இந்த குடும்பத்துக்குள்ளேயும் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு நாம் இருப்போம்னா கைவிடப்படுவது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? கைவிடப்படுவது இல்லை. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதியிலே, நம்மை குறித்து கர்த்தர் பிரியமாக இருக்கக்கூடியதான பகுதியில அவர் நம்மை எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கிறதான ஒரு தகுதியுடவளாக கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நாம் இழந்து விடாதபடிக்கு கடைசி மட்டும் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புது நாமனா புது பேர், அதாவது எப்சிபா என்றும் பியூலா என்றும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன, நிறைய பேர் எல்லாம் மோசமா பேசுவாங்க இல்ல, அகங்காரி என்று பேசலாம், மூதேவி என்று பேசலாம், இல்லைன்னா ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று பேசலாம், பேயே நாயே என்று கூட அநேகர் பேசலாம். ஹல்லேலூயா. பலவிதமான மோசமான பெயர்களை சொல்லி நம்மை அநேகர் அழைக்கலாம். பெற்றோரே பிள்ளைகளை அழைக்கிறாங்க, அப்ப நம்ம மேல அழைக்காம இருப்பாங்க? அழைக்கலாம், பல விதத்தில் அழைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க அழைக்கட்டும், நீ என்னுடைய பிள்ளையாய் உண்மையாய் இருப்பாயானா நீ கைவிடப்படுவதில்லை, உன்னை நான் புது நாமத்தை சொல்லி அழைக்கிறேன். சீயோனே, எருசலேமே, எனக்கு பிரியமானவனே, பிரியமானவளே, என் பிள்ளையே என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. 3 சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அல்லேலூயா. நம்மள எப்படி இருக்க போறோம்? இன்னைக்கு கண்ணீர் வடிச்சு வடிச்சு அழுது அழுது எல்லாருடைய முகங்களும் எப்படி இருக்குது? அழுக்கடைந்து இருக்கு. அழுது அழுது, ஒருவேளை கண் வழியா கண்ணீர் வராம இருந்தாலும் இருதயத்திலே அழுது 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 நம்முடைய முகமெல்லாம் எப்படி இருக்கு? இருண்டு போய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் என்ன செய்ய போறேன்? என் கையில அப்படி அலங்காரமா எடுத்து வைக்க போறேன். கர்த்தருடைய கரத்துல ஒரு பிள்ளைய நம்ம தூக்கி எடுக்கும்போது என்ன சந்தோஷமா நம்ம தூக்குறோம். பிள்ளைய நம்மகிட்ட என்ன செய்யறது? சிரிக்கிறது அல்லவா? எந்த பிள்ளையோ, ஒரு சின்ன பிள்ளைய நம்ம தூக்கி எடுத்தோம்னா எடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. அந்த பிள்ளைக்கு நம்ம பார்த்து முகத்தை பார்த்து சிரிக்கிறது, எந்த ஒரு களங்கமும் இல்லாத முகத்துக்கு பார்த்து நம்ம சிரிக்கிறது. இதெல்லாம் நம்ம அனுபவம் உள்ளவங்க தான் இல்லையா? குழந்தை எடுக்காம யாரோ இருக்கிறீங்களா? நிறைய பேர் ஆசையா இருப்பாங்க அந்த பிள்ளைகளை எடுக்கிறதுக்காகவே. இல்லையா? அதுபோல ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய். எங்க இருக்கிற? ஆண்டோடைய கரத்துல நம்ம இருக்கிறோம். ஐயோ, குடிசை வீட்டுல இருக்கிறேன், வீடு இல்லாம இருக்கிறேன், வாடகை வீட்டுல இருக்கிறேன், அது இல்லை இது இல்லை, நினைக்கவே நினைக்காதுங்க. இந்த பூமியில வாழ்கிற இடம்தான் ஒருவேளை அப்படி இருந்தாலும் நாம் இருக்கிற இருப்பிடம் கர்த்தருடைய கரத்தில் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதுல எப்படி இருப்பா? கிரீடமா இருப்போமா. ஒரு ராஜா சாதாரண நம்மள மாதிரி தான் நிற்பான். அந்த ராஜாவுக்கு தலையில அந்த கிரீடத்தை வைக்கும்போது தான் அந்த ராஜ அதிகாரமும் அந்த மேன்மையும் உண்டாகும். அதுக்கு அந்த கிரீடத்துக்கு அவ்வளவு மகிமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அதிகாரப்படுகிற அலங்காரமாக இருக்கிற ஒரு கிரீடமாக நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம்? யார் இடத்துல இருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உன் தேவனுடைய கரத்திலே நீ ராஜ முடியுமாய் இருப்பாய். ராஜா கிரீடம் வைக்கும்போது அந்த கிரீடத்தினுடைய மேல நல்ல பிரகாசிக்கிற ஏதாவது அவங்க ஒரு நல்ல கல் வைத்திருப்பாங்க. அந்தந்த நாட்டினுடைய ஏதாவது ஒரு சிம்பல் நல்ல கல் என்ன செய்யறோம்? முத்திரை அப்படி வச்சிருப்பாங்க. அப்படி உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா இவர் அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அப்போ நீ என்னை கைவிடப்பட்டவள் அல்ல. உங்க வாழ்க்கை ஒருவேளை பல வருடங்களாக பல விதமாக நீங்க கஷ்டப்பட்டவங்களா இருக்கலாம், அலைந்து திரிந்தவங்களாக இருக்கலாம், துக்கித்து போனவங்களா இருக்கலாம், நெருக்கப்பட்டவங்களா இருக்கலாம், உபத்திரவப்பட்டவங்களா இருக்கலாம், துன்பத்திலே வாழ்ந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். இனி நீங்கள் அப்படி இல்லை. எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் கிரீடமா இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் என்ன எப்படி இருக்க? தேவனுடைய கரத்துல ராஜ முடியுமா இருக்க. ஒரு ராஜாவுடைய கிரீடத்தினுடைய மேல் அர்த்தத்துல அந்த நாட்டினுடைய முத்திரை பிரகாசிக்கிற ஒரு காரியத்தை, அதிகாரம் படைத்த ஒரு முத்திரை வைத்திருக்கிற போல கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்பதை நாம் ஒருவரும் மறந்து போகக்கூடாது. அவருடைய கரத்துல இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது, நடக்கக்கூடாது, எந்த ஒரு கிரியை செய்யக்கூடாது.
அப்பதான் ஆண்டவர் பியூலா எப்சிபா என்று சொல்லி அழைத்து நம்மை சமாதானம் நிறைந்த தேசத்திலே நம்மளை அழைத்து சொல்வார். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது உலக மனிதர்கள் நம்மளை குறித்து பலவிதமாக நிந்தனையான வார்த்தைகளை தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. சங்கீதம் 71:10-11 வாசிக்கும் போது, அதாவது இந்த நாட்கள் நீங்க சொல்லலாம், ஆண்டோடைய கரத்துல நான் இருக்கிறேன், ராஜமுடியா இருக்கிறேன், அலங்காரமான கிரீடமா இருக்கிறேன், எப்சிபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பியூலா என்று சொல்லப்பட்ட. ஆனாலும் இந்த உலக ஜனங்கள் நம்மை பார்த்து ஆண்டோடைய கரத்துல எப்ப விழுவாங்க, அழிஞ்சு போவாங்க என்கிறதான் பார்த்து நம்மை குறித்து பரிகாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை தான் தாவீது சொல்கிறார். சங்கீதம் 71 அதனுடைய 10-11 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். பாத்தீங்களா, என் சத்துருக்கள், நம்மளை சூழ்ந்திருக்கிறதான சத்துருக்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, எனக்கு விரோதமாய் பேசி. உங்களுக்கு விரோதமா ஆட்கள் யாராவது பேசுறாங்களா? கூட இருந்து நல்ல அன்பா பேசுறாங்க, அக்கா, அண்ணி, மாமா, மாமி, அப்படி இப்படி மக்களிடம் சொல்லி பேசுறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் சத்துருக்கள் பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா? விரோதமாய் பேசுற என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் அவங்க ஆலோசனை பண்ணி என்ன செய்கிறாங்க, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்றார்கள். அல்லேலூயா. நமக்கு வரக்கூடிய நெருக்கத்திலே, பாடுகளிலே, உபத்திரவத்திலே, சோதனைகளே, வியாதியிலே, கடன் பாரத்திலே, போராட்டத்திலே, இப்படியெல்லாம் நாம் சோர்ந்து போய் இருக்கும்போது நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழும்புகிறாங்க. இப்படிதான் சொல்லுவாங்க, அவன் விழுந்துட்டான், ஆண்டவன் தள்ளிட்டாரு, இனி அவன் எழும்பவே முடியாது, ஆக நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையா புரிஞ்சுதா? நம்மகிட்ட அன்பா பேசின மாதிரி இருக்கும், ஆனா நமக்கு அப்புறமா போய் நமக்கு விரோதமான காரியங்களை இன்றைக்கும் பேசி தூற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறாங்க, தேவன் அவன் என்ன செய்தாரு, கைவிட்டு விட்டார். ஆகையினால்தான் நீதிமான் என்ன செய்கிறான், 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இது அவனுக்கு தெரியாது. துன்மார்க்கன் விழுந்தால் எழுந்திருப்பது இல்லை, அதுவும் அவனுக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தெரியும். அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் தூஷித்தாலும், நான் எவ்வளவுதான் சோதிக்கப்பட்டாலும், எப்படிதான் விழுந்து போனாலும், நீ நினைக்கிற மாதிரி நான் விழுந்தவனல்ல, கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து அலங்கார முடியா வைக்க போகிறார், நல்ல கிரீடமா வைக்க போகிறார், எப்சிபா என்று வைக்க போகிறார், பியூலா என்று வைக்க போகிறார். அவர் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. எனவே நெருக்கங்கள், பாடுகள் வரும்போது நம்மமும் சிலர் சொல்லுவாங்க, அவர்களே சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சிந்திக்கிறவங்களும் உண்டு. நாம் சிந்திக்க கூடாது. இதில் நாம் உறுதியா இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இனி கைவிடப்படுவது இல்லை, என்னுடைய கரத்துல நீ கிரீடமா இருக்கிறாய், ராஜமுடியா இருக்கிறாய், நீ எப்சிபா என்று அழைக்கப்பட, எனக்கு பிரியமான மகள் என்று அழைக்கப்படுகிறார், மகன் என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? இல்லையா? நம்ம யாரு? பரலோக ராஜாவுடைய பிள்ளைகள் என்கிறதான சந்தோஷம் நமக்குள்ளால இருக்க வேண்டும். அல்லேலூயா. 20வது வசனம் சொல்ல, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் ஏற பண்ணினீர். அவன் பரிகாசம் பண்ணுறான், இவன் விழுந்தான், ஆண்டவர் இவன் என்ன செய்ய மாட்டாரு, தூக்க மாட்டாரு. ஆனா இவன் என்ன செய்கிறான், தொடர்ந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை குறித்த நாள் வரும்போது அவனை தூக்கி எடுத்துட்டார், அந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அவனை தூக்கி அந்த பாதாள வல்லடிக்கு தப்பி தலை ஏறுவித்தார். 21 சொல்லு, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுகிறார். ஒரு வேளை சோதனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள், உபத்திரங்கள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள் வரும்போது மற்றவர்களை நம்மை பரிகாசம், இவன் கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், அல்லது அவருக்காக இயேசுக்காக ஊழியம் செய்கிறான், ஆனா அவன் விழுந்துட்டான், இனி எழும்ப மாட்டான், அவன் வியாதியிலிருந்து தப்ப மாட்டான், அவன் கடன் பாரத்திலிருந்து தப்ப மாட்டான், அவன் இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சத்துருக்கள் மேன்மை பாராட்டி நமக்கு விரோதமா எழும்பினாலும், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கடைசி மட்டும் அவரை நம்பி இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அந்த வல்லடிக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்மளை கரங்கொடுத்து தூக்கி நிமிர்ந்து நிற்க செய்து அவர் நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் நம்மை தேற்றி கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். நீதிமான் 7 முறை விழுந்தால் அவன் நினைச்சுவான், எழுந்திருப்பான். விழுந்த உடனே சிரிப்பாங்க, அவங்க சிரிச்ச உடனே ஆண்டவர் நம்மளை தூக்கிடுறாங்க. ஆனா யாரோ சிரிக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்கன்னா அவன் மேல நீங்க கோபமா இருக்காதீங்க. சத்ருவே, நீ என்ன
தூஷிக்கிறியா, நான் விழுந்துட்டு நினைக்கிறியா, பாரு கர்த்தர் என்னை தூக்கி என்ன செய்கிறார், உயர்த்த போகிறான்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிடுங்க. அப்படியே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. திரும்பமாய் நம்ம பார்க்கும்போது ஏசாயா 49 அதனுடைய 14, 14, 15 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, ஏசாயா 49 அதனுடைய 14, 15 வசனங்களை நம்ம இப்ப வாசிக்கலாம். சியோனே, சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்தாய் என்று சொல்லுகிறார். நம்ம மேல இப்ப ஆண்டவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். முதல்ல சீயோனே என்று கூப்பிடுகிறார். அப்படின்னா பிரியமானவளே, மணவாட்டியே, பியூலாளே, நீ என்னுடைய பிள்ளையே என்று சீயோனே என்று கூப்பிடுனா, சீயோனுக்கு பாத்திரவான்களா இருக்கிறவளே, அந்த ஊர் பட்டணத்தின் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. நம்முடைய அம்மா, நம்முடைய ஆட்களை எல்லாம் வெளி இடங்களில் இருந்து, வெளி ஊர்ல இருந்து அந்த காலத்துல நம்ம அப்பாக்க தாத்தாக்கெல்லாம் என்ன செய்றாங்க, மணமடித்து கொண்டு வர்றாங்க. வரும்போது அந்த காலத்துல ஒவ்வொருடைய பெயர்களை அதிகமா யாரும் உச்சரிப்பது இல்லை. எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அந்த ஊருடைய பெயரை சொல்லித்தான் என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. பல ஊர்களான பெயர்களை சொல்லி என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஆண்டவர் சீயோனே என்று கூப்பிடுறான்னு சொன்னா, நான் சீயோனுக்கு பாத்திரவான்கள். அல்லேலூயா. அதாவது எப்சிபாயாக நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல கிரீடமா இருக்கிறோம். அவருடைய கரத்துல நம்ம ராஜமுடியா இருக்கிறோம். ஆகையினால அவர் சீயோனே என்று கூப்பிடுகிறார். அப்படி அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு கர்த்தருக்காக காத்திருக்கிற நாமும் கூட இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம சங்கீதத்துல பார்த்தோம். மற்ற சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பேசி அவன் விழுந்துட்டான், இதை எழும்ப மாட்டான், அவனை நெருக்குவான்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் நம்மளை தூக்கி நிறுத்தி மீண்டும் அந்த மகிமையிலே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளே சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ என்று பேசுகிறார்களாம். அதான் ஆண்டவர் சீயோனே என்று சொல்லி கூப்பிட்டு சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். ஏன்னா கஷ்டங்கள் வரும்போது, இழப்புகள் வரும்போது சில நேரங்களில நம்மவர்களும் சொல்வதுண்டு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரே, இப்படி என்னை கைவிட்டு விட்டாரே, ஐயையோ என்று சொல்லி சிலர் பின்வாங்கி போனவர்களும் இருக்கிறாங்க. சிலர் இல்ல, ஆண்டவர் கைவிடவே மாட்டார், அவருடைய கரத்துல நான் இருக்கிறேன், என்னை உயர்ந்த ஸ்தானத்துல மேன்மையா வைப்பார் என்று ஆண்டவரை நம்பி சார்ந்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எத்தனை பேர் பிரிஞ்சது? ஆகையினால நம்ம முதல்ல படிச்சோம், 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். 2 பேர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அது காரணம் என்னன்னா, சீயோனுக்கு பங்காளிகளா இருக்கிற நாம், எப்சிபா பியூலா என்று அழைக்கப்படுகிற நாம், கர்த்தருடைய கரத்திலே ராஜமுடியாய் இருக்கிற நாம், கிரீடமாய் இருக்கிற நாம், சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, சில இழப்புகள் வரும்போது, தாங்கொண்ணா வேதனைகள் வரும்போது நம்முடைய வாயும் அதை அறிக்கை செய்கிறது, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி. அப்படி நினைத்து சிலர் ஆண்டவரை விட்டு தூரம் செல்கிறார்கள். சிலர் அதிலும் ஆண்டவரையே இறுக பற்றி கொண்டிருக்கிறார்கள். இறுக பற்றி கொண்டிருக்கிறவர்களை பார்த்தா ஆண்டவர் சீயோனே என்று கூப்பிடுகிறார். அவர்களுக்கு மீண்டும் அந்த மேன்மையை, அந்த மகிமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை தப்பி தவறி ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, இப்படி என்னை மறந்துட்டாரு, மற்ற ஜனங்கள் பரிகாசம் ஏற்கனவே பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அவங்க மத்தியில இன்னும் பரிகாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிறார். என்ன வேதனை இருந்து இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ அப்படி அவர் அந்த தள்ளல, சீயோனே என்று சொல்லி மீண்டும் அழைக்கிறார். அல்லேலூயா. சீயோனுக்கு பாத்திரவான். மற்ற ஊர் மக்கள் பார்த்துட்டு இப்படி தூஷித்துட்டாங்களே, இதெல்லாம் கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொல்லி பார்க்கிறவங்க ஒரு வேளை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்க சூழ்நிலையை பாருங்க. எந்த சூழ்நிலையில நீங்க இந்த வார்த்தையை பேசினீங்களோ, மனம் பதறி பேசினீங்களோ, அதை அறிந்து ஆண்டவர் சீயோனே, என்னுடைய பிள்ளையே, என்னுடைய ராஜ்யத்துக்கு வருகிற மகளே, மகனே என்று சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதுலயே சிலர் என்ன செய்யறாங்கன்னா, பாதி பேர் என்ன செய்யறாங்க, அந்த சோதனையில நிற்க முடியாம ஆண்டவர் மறந்துட்டார், கைவிட்டு விட்டார்னு சொல்லி தூரம் போகிறாங்க. சிலர் அந்த சூழ்நிலையிலும் மறந்துட்டார், கைவிட்டார்னு சொன்னாலும் இன்னும் நான் வேற எங்க போவேன், எனக்கு ஆண்டவரை போதும்னு இறுக பற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த கூட்டத்தார் கைவிடப்படக்கூடிய கூட்டத்தாரா இருப்பாங்க. கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். அவர்கள் கைவிடப்படுவது இல்லை. அதுதான் 2 பேர், ஒருத்தி எந்திரம் அரைக்கிறா, 2 பேர் எந்திரம் அரைக்கிறா, ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுகிறா, ஒருத்தி கைவிடப்படுகிறார். 2 பேரும் வயல்ல இருக்கிறாங்க, ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். இந்த சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது, கர்த்தர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார் என்று சொல்லி ஒரு கூட்டம் பின்வாங்கி போகிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அது கைவிடப்பட்டதுதான். ஆனா இன்னொரு கூட்டம் அப்படி சொல்லி இருந்தாலும் ஆண்டவர் தான் எனக்கு மேன்மையானவர், அவருக்கு மேன்மையை தருவார் என்று யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறார்களோ
அவர்களை கர்த்தர் பியூலா எப்சிபா என்றெல்லாம் அழைத்து அவருடைய கரத்திலே ராஜமுடியாய் கிரீடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் சீயோனே என்று சொல்லி கூப்பிடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஒருவேளை சில நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள் வந்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், சில இழப்புகளை சந்தித்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தான் பெற்றெடுத்த கர்ப்பத்தின் பிள்ளைக்கு அவள் பால் கொடுக்காமல் இருப்பாளா? பால் கொடுக்க மறப்பாளா? அவள் மறக்க மாட்டா. ஆனா கர்த்தர் சொல்ல, ஒருவேளை அவ மறந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி கொஞ்சம் கூட நீங்க சிந்திக்காதீர்கள். உங்கள் சோதனை காலத்திலே சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம், சில வேதனைகளை சந்தித்திருக்கலாம், சில அலைச்சல்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். எப்படி எந்த சூழ்நிலையில கைவிடப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் அம்மைய அப்பனை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. நிறைய பாடுகள் அனுபவித்திருக்கலாம், போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், இப்பவும் அதே போராட்டத்துல இருக்கலாம், சில வியாதியில இருக்கலாம், சில கடன் பிரச்சனையில இருக்கலாம், சில மந்திரவாத பில்லிசூனிய கட்டுகள்ல அகப்பட்டு இருக்கலாம், சிலருக்கு சாத்தானே டைரக்டா பிசாசின் போராட்டத்தை போட்டிருக்கலாம். உலக ஜனங்களை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை உங்களை அவமானமா பேசியிருக்கலாம், நிந்தித்திருக்கலாம், நம்மை தேற்றுவார் என்று நினைத்தவர்களே நம்மை தள்ளி இருக்கலாம். யாரெல்லாம் நம்மகிட்ட அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம் அவங்கெல்லாம் நமக்கு அன்புக்கு நேர்மாறா வம்புக்கு வந்திருக்கலாம். அல்லேலூயா. அதை யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கைவிடவில்லை, ஆண்டவர் மறக்கவில்லை. தான் பெற்ற கர்ப்பத்தின் பாலகனுக்கு பால் கொடுக்காம மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு சமாதானம் தருவார், உன்னை மகிழ்ச்சியாக்குவார், எனக்கு பிரியமானவள் என்று சொல்லத்தக்கதாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் மனவாட்டியாய் நாம் ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்புறீங்களா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனோ, என்னுடைய தாயோ, என்னுடைய தாத்தாவோ, என்னுடைய பாட்டியோ, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மருமக்களை, என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய உற்றார் பெற்றார் உறவினரை யார் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீ என்னை கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவது இல்லை. என கர்த்தர் கரம் பிடிக்கிறார். எல்லாரும் விடும் போதுதான் ஆண்டவர் நம்மளை கை தூக்குவார். எனவே நான் கைவிடப்பட்டவள் என்று சொல்லி யாரும் நினைத்து கொண்டிருக்காதீர்கள். அல்லேலூயா. ஆகாரை நீங்க நினைச்சு பாருங்க. ஆகாரை ஒரு துருத்தியில கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் அப்பமும் தான் அந்த வாலிப பயலையும் கூட்டிட்டு வனாந்தரத்துக்கு அனுப்பப்படுகிறார். அவ அப்படியே போய் அந்த வனாந்தரம் முழுவதும் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருந்த தண்ணீரும் தீர்ந்து போச்சு, கொடுக்கப்பட்டதான அப்பமும் தீர்ந்து போச்சு. அவளுடைய வயிற்றை பார்க்கணும், தன் பிள்ளையுடைய வயிற்றை பார்க்கணும், வழியே இல்லை. வனாந்தரம் பார்த்தீங்களா? புசிப்பதற்கான நல்ல எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, உதவி கேட்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்படி அவள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தன் பிள்ளையோடு அலைந்து திரிந்த அந்த ஆகாருக்கு ஏற்ற வேளையிலே சாகும் தருவாய் வந்து விட்டது. பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அப்படி கொஞ்சம் தூரத்திலே சென்று அவள் அழுது கொண்டார். பிள்ளை இங்க மரத்தின் பக்கத்துல இங்க கீழே இருந்து இங்கே அழுது கொண்டிருக்கிறது. கர்த்தர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் சில பெற்றோருக்கு பிள்ளைகள் நிமித்தமாக பெற்றோருக்கும் ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது.
சிலர் நினைக்கிறாங்க பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு, உண்மைதான். ஆனால் நேர்மாறியும் உண்டு. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெற்றோருக்கும் தங்கும். அல்லேலூயா. இப்ப பிள்ளையுடைய சத்தத்தை தான் ஆண்டவர் கேட்டார். ஆகாரே ஆகாரே, ஏன் நீ அலறிக் கொண்ட, போ, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போ என்று சொன்னார். பக்கத்துல வரும்போது அங்கேயே ஒரு நீரூற்றை பார்த்தார். பக்கத்துல தான் நீரூற்று, குடிக்கிற தாகத்துக்கு தண்ணியே இல்லாம அலைஞ்சு திரிஞ்சா. ஆனா நீரூற்று பக்கத்துல தான் இருந்து அவளும் கூப்பிட்டு சாப்பிட்டுருக்கலாம், பிள்ளையும் சாப்பிட்டுருக்கலாம். அது மட்டுமல்ல, அங்கேதான் அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேல் என்கிறதான் வனவன் வனாந்தரத்திலே வில் வித்தையிலே வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாழான தேசம், பாலைவனமான தேசம், வனாந்தரமான தேசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தேசங்கள்ல நல்ல பெட்ரோல், பேரீச்சம்பழங்கள், நல்ல விலை ஏற பெற்றதான பொருட்கள் எல்லாம் கிடைத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான தேசங்களாக அந்த தேசத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆகார் போகும்போது அலைந்து திரிந்தது உண்மைதான், சாகம் தருவாய் வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் செழித்த கொழுத்த தேசமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். வாக்கு மாறாத தேவன் அப்படியே அவர்களையும் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த முடியவில்லையே, படிக்க வைக்க முடியவில்லையே, திருமணம் பண்ணி கொடுக்க முடியவில்லையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும், என்ன எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று ஒருவேளை பெற்றோர் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லவே இல்லை, ஆண்டவர் கைவிடவே இல்லை. அலைந்து திரிந்ததான ஆகாரையும் பிள்ளையும் ஆசீர்வதித்ததான் ஆண்டவர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தாயோ தகப்பனை யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். யோசேப்பை குறித்து பாருங்க. தரிசனத்தை கிடைத்ததுக்கு அப்புறம் தான் போராட்டமே வருவது. அது வரைக்கும் அங்க வீட்டுல செல்லப்பிள்ளை, தகப்பனம் நல்ல பலவர்ண அங்கேயே தரித்து மற்றவங்களெல்லாம் வனாந்தரத்துல ஆடு மேய்க்க விட்டுட்டு இவரை தன் பக்கமே செல்ல பிள்ளையா வச்சிருந்தாரு. ஆண்டவர் தரிசனத்தை கூடாது, யாரெல்லாம் தரிசனத்தை பெறுகிறார்களோ அப்பதான் உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகும். நம்மளே சிலர் சொல்லுவாங்க, நான் ஆவிக்குரிய சபையில ஆராதிக்க வந்ததை விட இப்போது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், இங்க வந்தா தீரும் அங்க வந்தா மாறும் அப்படின்லாம் நினைச்சேன், ஐயோ எனக்கு போராட்டம் மாறவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இனிதான் போராட்டமே உருவாக போகிறது. இதுக்கு முன்ன போராட்டம் உருவானாலே அதை மேற்கொள்ள நமக்கு தெரியல, அதுக்குள்ள ஆயுதம் நம்மிடத்துல இல்ல. இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், வசனம்ங்கிற பட்டை நமக்குள்ளால இருக்கிறபடினால இனி எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் இந்த வசனமாகிய பட்டயத்தை கொண்டு நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இதுவே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்பதான் போராட்டம், நம்ம இப்ப போராடி கொண்டு இருக்கிறோம். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் என்ன இருக்கு, நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான உறுதி அவனிடத்துல இருந்தது. அந்த உறுதி நம்மிடத்துல இருக்க வேண்டும். பாஸ்டர் எனக்கு போராட்டம், போராட்டம் ஜெபிங்க, இதுதான் நம்முடைய முதல் ரிக்வெஸ்டா இருக்கிறது. ஜெப விண்ணப்பனாலே, பாஸ்டர் என் வீட்டுல போராட்டம், போராட்டம் மாறணும். ஆனா ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? போராட தான் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்? போராட்டம் எனக்கு. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாருன்னா, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்னா, போன வாரத்துல நம்ம சிந்தித்தோம். பவுலுக்கு ஆண்டவர் சொல்ல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அன்னையிலிருந்து அவன் சொன்னான், மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, இனி எனக்கு நிந்தை வரட்டும், போராட்டம் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், துயரட்டம் வரட்டும், என்ன வந்தாலும் நான் பயப்படல. ஏன்னா உம்முடைய கிருபை அதை விட மேலானது. அந்த கிருபைக்காக நம்ம போராடுவோம். அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கிருபை நிமித்தமா பிசாசு கிட்ட போராடுவோம். நமக்கு எதிரடைய வரக்கூடிய என்ன பிரச்சனையா இருந்தாலும் மேற்கொள்ள கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அந்த கிருபை நமக்கு வேணும். அந்த ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களுக்கு கிருபைகள் இறங்கி கொண்டே இருக்கும். பகலிலே, காலை, அதிகாலையிலே புது புது கிருபைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நீதிமான் மேல் அந்த கிருபை தங்கும். இல்லையா? நம்ம நீதிமானாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இப்பதான் போராட்டம் தொடங்குது. செல்ல பிள்ளை தகப்பன அனுப்புகிறார், அவருக்கெல்லாம் எரிச்சல் வந்துட்டு, நாங்க பெத்த பிள்ளைய நாங்க வணங்கணுமா? செல்லமா தான் வளர்த்தாங்க இல்லையா? யோசேப்பை செல்லமா தான் வளர்த்தாங்க. ஆனா தேவ தரிசனம் பெற்ற உடனே பெற்றோரே சொல்லுகிறாங்க, நாங்க ஒன்ன வணங்கணுமா? நாங்க பெத்த பிள்ளை இல்ல, அது எப்படி வணங்க முடியும்? சகோதரன் சொல்றாங்க, நீ சின்ன பையன், இளைய பையன் இல்ல, நாங்க மூத்தவங்க இல்ல, நாங்க எப்படி வணங்க முடியும்? உண்மையிலே ஏசப்பா பிள்ளைகளா நீங்க யாரெல்லாம் மாறினீங்களோ, உங்களை கொண்டு ஏசப்பா என்னென்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறாரோ, நினைச்ச உடனேயே அந்த தரிசனத்தை நமக்கு தந்த உடனேயே நீங்களே கண்கூடாக பார்க்கலாம், நம்மை தேற்றுவார் என்று சொல்லுகிற அனைவருமே நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். நம் வீட்டாரே நமக்கு சத்துரு.
அந்நியனை நம்ம சொல்ல வேண்டாம். மெயின் பிசாசு சத்துரு, அவன் நம்மளுடைய வீட்டார் மூலம், நம்மை சார்ந்தவர்கள் மூலமாக நம்மை டிஸ்கரேஜ் பண்ணி அந்த தரிசனத்தை நிறைவேற்றாதபடிக்கு தடை பண்ணி பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் அந்த நெருக்கத்தின் வழியாக தான் அவருடைய தரிசனத்தை நம் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. யோசேப்பு போனா அப்பா அம்மா சொல்றாங்க, போய் விசாரிச்சு வாடான்னு அனுப்புறாங்க. அங்க வரும்போது சொப்பனக்காரன் வாராண்டா, இன்னோட அவன் தொலைஞ்சான். அவன் சொப்பனை என்னாவது பாப்பவனில் என்று சேலஞ்சா வந்தாங்க. அடிச்சாங்க, உதைச்சாங்க, அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க. அப்படியே ஆள் குழியில கொண்டு தள்ளிட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு நினைப்பு என்னன்னா, அப்புறமா வந்து என்ன செய்வோம், நம்ம ஆடையெல்லாம் மேய்ச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனை குழியோடு குழியா போட்டு புதைச்சிடலாம், கொன்னுடலான்னு. ஒரு சகோதரன் நினைக்கிறான், ஐயோ நம்ம கொன்னு விடுவதை விட யாருக்காவது அடிமையா வித்துட்டா மாடு மாதிரியாவது அவன் பழைச்சிட்டு போவானே அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு ஒருத்தன் வந்து அதை தூக்கி இஸ்மவேலருடைய கையில, வியாபாரியுடைய கையில வித்து போட்டான். நம்ம மாடு வாங்கி விற்கிறது மாதிரிதான். ஆடு மாடு பசு மாடு எல்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அது சொந்தம். நம்ம கொஞ்சம் காசை வாங்கிட்டு இன்னொரு திருண்ட கொடுத்தோம்னா அது அவனுக்கு சொந்தம். நல்ல சாப்பாடு குடிக்க வீட்டுக்காரன் வாங்குறான்னா அந்த பசுமாட்டுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். இல்ல சாப்பாடு குறைச்சி போட்டு அதோடைய பாலையே கறந்து எடுக்கிறோம்னா கொஞ்ச நாளையில அந்த மாடு எலும்பும் தொழியுமா அப்போ நம்ம வளர்த்துருக்குறோம், இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கோம். நம்ம மாடு நினைச்ச மாதிரி இன்னொரு எஜமான வீட்டுக்கு போக முடியாது. நாம எங்க காசு வாங்கி கொடுக்குறோம் அங்க அது இருந்து தான் ஆகணும். அவன் தாரதை தான் சாப்பிடணும், அவன் தரக்கூடிய அடியை தான் வாங்கணும், அவன் செய்யற வேலையெல்லாம் செய்யணும். அப்படியா யோசிப்பை கொண்டு போகும்போது அவனுடைய மனசு எப்படி இருந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் கொண்டு என்ன என்ன செய்ய போறானோ. ஆனா முறுமுறுக்கல, எரிச்சல் அடையல, யாருக்கு மேல அடிச்சவங்களையும் தூக்கி போட்டவங்க மேலையும் வித்தவங்க மேல அவன் கோவப்படல. கர்த்தர் தந்த தரிசனம் நிறைவேறும்படியாய் கர்த்தரனே எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறார். அதான் உண்மை. நம்ம எல்லாம் ஒரு காலத்துல நினைச்சோம், நம்முடைய பெற்றோர் நம்மளை நெருக்கினாங்க, ஒடுக்கினாங்க, வீடை விட்டு வெளியேற்றினாங்க, நம்ம வீடை விட்டு நம்ம ஓடணும், வீடை விட்டு நம்ம ஓடணும், அப்பா அம்மா துரத்திட்டாங்க, இல்லைன்னா மனைவி கணவனை துரத்திட்டா, கணவன் மனைவியை துரத்திட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோரை துரத்திட்டாங்க. அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. துரப்பட்டப்பட்ட சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில இப்படிதான் போயிட்டு இருக்கணும். ஆனா யோசிப்பை போல சஞ்சலப்படக்கூடாது. இப்பதான் சொல்லணும், கர்த்தர் இப்பதான் என்ன செய்கிறாரு, அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் இவர்களை விட்டு என்னை பிரித்தெடுக்கிறார், இந்த வீடை விட்டு என்னை வெளியேற்றுகிறார், இந்த தேசத்தை என்னை வெளியேற்ற ஏதோ ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆகாரை போல நானும் பிள்ளை அழிந்து இருக்கிறோம். இதிலெல்லாம் சோர்ந்து போக வேண்டியது அவசியம் இல்லை. கர்த்தர் அதை செய்து முடிப்பாருங்கிற விசுவாசம் யோசிப்பை போல நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் என்ன செய்வானே தெரியாது. அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி போற மாதிரி பின்னாடி போனான். அவங்க போய் போத்திப்பாருடைய கரத்துல அங்க என்ன செய்யறான், அங்க விற்று போனான். அடுத்த ஆடிமாடாய் எகிப்துல அங்க விற்கப்படுகிறான். அங்க இருந்தால எகிப்துல உள்ள வணக்கங்களை விக்கிரக ஆராதனைகள், பாகால் பேல எல்லாம் வணங்குகிற கூட்டம். இவன் ஜீவனுள்ள தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கூட்டம். ஆனா அந்த தேசத்திலே போய் அடிமையாய் வேலை வாங்கப்பட்டான். நல்ல அடித்தார்கள், நல்ல துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் அளவுக்கு அதிகமா வேலை வாங்கினார்கள். ஆனாலும் அவன் முறுமுறுக்கல. ஆண்டவர் அவனுக்கு பலம் கொடுத்தான். கொடுக்கப்பட்ட வேலையை சரியாய் செய்து முடித்தான். யோசேப்புடைய கர்த்தர் இருந்தபடியினாலே அவன் காரியசித்தி ஆனான். அவன் செய்த வேலைகள் எல்லாமே வாய்த்தது. ஆகையினாலே போத்திபாருடைய கண்களிலே, பார்வோனுடைய கண்களிலே, மேல் அதிகாரியுடைய கண்களிலே தயை கிடைத்தது. அல்லேலூயா. தயை கிடைத்தது. அவன் உயர்த்தப்பட்டான். அரண்மனை விசாரிப்புக்காரனாய் மாற்றப்பட்டான். அங்கேயும் அதை விட பெரிய போராட்டம். நம்ம இப்ப நினைக்கலாம், அடிமையாய் கொண்டு வந்த என்னை அரண்மனையிலே விசாரிப்புக்காரன் மாற்றி இருக்கிறாரு, ஆகையினால ஆண்டவர் உயர்த்தியிருக்கிற நம்ம சந்தோஷப்படலாம். அப்போதும் அங்கே சோதனை வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே ஆண்டவர் சில சிறையிருப்புகளை மாற்றி இருக்கலாம். நமக்கு இப்ப உயர்வு வந்து விட்டது, இனி பிரச்சனை இல்லைன்னு இருந்து சந்தோஷப்படக்கூடிய அந்த நேரத்துலதான் இதுவிட பெரிதான உபத்திரவம் என்ன செய்கிறது, வந்து நிற்கிறது. அந்த இடத்துல அவன் முறுமுறுக்கல்ல, எரிச்சல் அடையல, அந்த பாவத்துல விழல, கர்த்தரையே சார்ந்திருந்தான். கர்த்தர்கிட்ட அவன் கேள்வி கேட்கவே இல்லை, கர்த்தரை மறக்கவே இல்லை, கர்த்தரை கைவிடவே இல்லை. அந்த தரிசனம் ஒரு நாளில் நிறைவேறும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு காத்திருந்தான். சிறைச்சாலைகளே கைதியாக கொண்டு போகப்பட்டான். அங்கேயும் அவன் சுதந்திரமாக ஒரு ஜெயில் அதிகாரி மாதிரியே அவன் செயல்பட்டான்.
குறித்த காலத்திலே அந்த சொப்பனத்தின் மூலமா வெளியே கொண்டு வரப்பட்டான், அங்கே உயர்த்தப்பட்டான். அங்கே சொல்லப்படுகிறது, பார்வோன் தன் முத்திர மோதிரத்தை எல்லாம் அவனுக்கு அணிவித்தான். அதாவது அவனை நல்ல சீராட்டி குளிப்பாட்டி நல்ல ராஜ வஸ்திரம் எல்லாம் தரித்து நல்ல முத்திரை மோதிரம் எல்லாம் எட்டு போட்டு ரதத்துல ஏற்றி அந்த தேசமெல்லாம் சுற்றி வர செய்து இந்த யோசேப்பை பார்க்கிறான அனைவரும் தெண்டலிட்டு இவரை வணங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை ஏற்றி யோசேப்பிட்ட சொல்றாங்க, ஐயா நான் பேரளவுல சேர்ல தான் மேன்மையான முதல் இடத்துல இருப்பேன், ஆனா சகல அதிகாரமும் உன்னுடைய கரத்திலே தந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தரிசனம் பெற்றவன் ஆள் குழியிலே அடித்து நொறுக்கி செத்து போனான்னு போடப்பட்டவன் இப்போது என்ன செய்கிறான்? உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். அந்த எகிப்து தேசத்துல போய் அவர்களுக்கு சாதகமா அந்நிய தேவர்களை அவன் வணங்கலை. இதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. நாமும் ஒருவேளை சில சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நமது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு சூழ்நிலை விட்டு கொடுக்கவே கூடாது. ஒருவேளை அவங்க சாப்பிடுற விக்கிரகத்தின் படைத்தவங்களை நாமும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா அவங்க நினைப்பாங்க, ஓஹோ நீங்க ஆவிக்குரியவங்களா, பரிசுத்தவாட்டிகளா, இப்ப விக்கிரகத்தை விட என்னோடு கூட சாப்பிட்டீங்கன்னு நம்மளை இழிவா நினைப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நிந்தித்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு சாட்சியா நிற்கணும். பரிசுத்த ஓய்நாளா நீங்க விருந்துண்டு பண்ணுங்க, நீங்க நடத்துங்க, நான் கர்த்தரையே ஆராதிப்பேன். இப்படியெல்லாம் சில காரியங்களை நம்ம சாட்சியா நின்றால் யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாராலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அடிமையாய் கொண்டு போகப்பட்டதான யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் இந்த வேளையிலே கைவிடப்பட்ட சூழ்நிலை யார் யார் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்த அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா 1:5 சொல்லுகிறது. யோசுவா 1:5 நாம் வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் யோசுவாவிடத்திலே சொன்னார். இன்றைக்கு நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்களில் ஒருவனும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. மோசையோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். உண்மையா இந்த யோசேப்பை போல கர்த்தரை சார்ந்து இருப்பீங்கன்னா என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடுவதே இல்லை. வாழ வழியே இல்லை, தப்பி செல்ல வழியே இல்லை. எங்க வாழ்க்கை அவ்வளவுதான், என் பிள்ளையுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், வீடு இல்லை, கூடு இல்லை, கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, போராட்ட பிரச்சனை என்று நொந்து போய் இருக்கிற வாழ்வா சாவான்னு நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடுவதே இல்லை. அவருடைய கரத்திலே உங்களை கிரீடமாய் ராஜமுடியாய் கர்த்தர் வைத்து உங்களை எச்சிவாய் என்று அழைக்கிறார். மனமகிழ்ச்சியாய் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை குறித்து மனமகிழ்ச்சியாய் இருப்பார். நீங்கள் பிரியமானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அவருடைய 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அவருடைய 8-9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை. துக்கப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நாங்க மடிந்து போகிறதே இல்லை. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. எந்த பக்கம் நெருக்கப்பட்டோம்? எல்லா பக்கம் நெருக்கப்படுகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை வசதி ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் முகத்தையும் கரங்களையும் பார்க்கும்போது பல வகையில நெருக்கப்படுகிறோம். சொல்லப்போனா எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். ஊர்ல சொல்லுவாங்க, மத்தளத்துக்கு உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, எனக்கு எல்லா பக்கமும் இடி. அப்படித்தானே சொல்றீங்க? நானும் அப்படித்தான் சொல்ல போறேன். அல்லேலூயா. உரலுக்கு ஒரு பக்கம் தான், ஏதோ ஒரு போராட்டம். மத்தளத்துக்கு 2 பக்கம், 1-2 போராட்டங்கள் தான். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா பக்கமும் போராட்டம் தான். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கைவிடப்படுவது இல்லை.
நீ உயிரோடு இருக்கும் நாளில ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் என்ன செய்ய மாட்டோம், ஒடுங்கி போவதில்லை. எத்தனை நெருக்கங்கள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒடுங்கி போகலாம். ஆனா இன்னைக்கு அநேகர் ஒடுங்கி இருக்கிறீங்க. ஒடுங்கி போவது இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சிட்டாரு. நீ ஒடுங்கி போவதில்லை என்கிறார். உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை எப்சிபா என்று சொல்லுகிறார். சீயோனை எருசலேமே என்று கூப்பிடுகிறார். உன்னை ராஜமுடியா கரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவது இல்லை. அடுத்தது, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவது அடைகிறது இல்லை. சில ரிப்போர்ட்டுகள் வரும்போது பக்குன்னு நிச்சயம் கலக்கம் வர. யோபுக்கு அப்படிதான் வந்தது. ஒருத்தன் வந்து சொல்லுவான், உன் ஆடு மாடு எல்லாம் அங்க விழுந்து போச்சு, செத்து போச்சு, ஒண்ணு கூட மிச்சம் இல்லை, வேலைக்காரங்களாம் போயிட்டாங்க, உன் பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் செத்து போனாங்க, ஒண்ணு கூட மிச்சம் இல்லை. இப்படி எல்லாம் அதை சொல்லும்போது கலக்கம் அடையாதவர்களும் கலக்கம். ஆனா யோபு கலக்கம் அடையல. பிள்ளைகள் போனாலும் அவன் சொல்றான், கர்த்தர் தந்தான், கர்த்தர் எடுத்தான், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஒரு காலத்துல பண வசதியா வந்தீங்கன்னா பணம் இல்லாம இருக்கலாம், சொல்லலாமா, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாய் வராது. ஐயோ, நான் இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தேன், இவ்வளவு நகை நட்டு கொண்டு வந்தேன், இத்தனை கோடி நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், ஆனா இப்ப என்ன தேற்றுவார் யாரும் இல்லை, கைவிடப்பட்ட சூழ்நிலை நிக்கிறோம் நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. இல்ல, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் என்பதிலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி கலங்கி பயப்படுகிற ரிப்போர்ட்டுகள், அறிவிப்புகள் நம்மை குறித்து வரலாம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து வரலாம், வியாதி இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வரலாம், டாக்டர் ரிப்போர்ட் சொல்லலாம், அவ்வளவுதான். ஒண்ணுமே செய்ய முடியாது. கடன் பாரம், ஐயோ எனக்கு வருமானம் இவ்வளவு, ஆனா செலவோ மாதம் வட்டி எவ்வளவு, அதை விட பயங்கரமான, என் சொத்தை எல்லாம் வித்தாலே கடன் இராதுங்கிற பயத்துல இருக்கலாம். ஆனா கலக்கம் வேண்டாம், கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதற்கென ஒரு நாள் இருக்கிறது. யோசேப்பு எப்படி அந்த காலம் வரைக்கும் சகித்து கொண்டானோ அதுபோல நானும் நீங்களும் சகித்து கொள்ள வேண்டும். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்தி ராஜமுடியாக, கிரீடமாக அவர் கரத்திலே வைத்து அழகு பார்த்து, எனக்கு பிரியமானவளே, பிரியமானவனே என்று சொல்றார். அப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாகும் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்த மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை. இந்த அநேக பல சூழ்நிலையில உங்களை துன்பப்படுத்தலாம், ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சிலவங்க வசை சொல்லால துன்பப்படுத்துவாங்க, வீணான வார்த்தைகளை நமக்கு விரோதமாய் எதை பேசினாலும் அவங்க வார்த்தையே அம்பு எய்கிற மாதிரிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தில் இருந்து வரும். அல்லேலூயா. சமுதாயத்தில் வரும், சபையில வரும், வேலை செய்கிற ஸ்தலத்துல வரும், படிக்கிற ஸ்தலத்திலே வரும். அம்பு ஏறுற மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க பேசுவாங்க, நம்மை துன்பப்படுத்த, ஒரு விதத்துல சமாதானமா இருக்க விட மாட்டாங்க. தூங்க போனா கூட சமாதானம் இருக்காது, அங்கேயும் பிரச்சனை. இதெல்லாம் நினைச்சு பாரப்பட்டு அப்படி நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், துன்பப்படுத்தப்பட்டும் உங்களை கைவிட மாட்டேன்னு பவுல் சொன்னத இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கீழே தள்ளப்பட்டும் நான் நினைச்ச மாட்டேன், மடிந்து போகிறதே இல்லை. பவுலுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அடிக்க மேல அடிச்சு, செத்து போனான்னு சொல்லி அடிச்சு இழுத்து ஜெயிலில் போட்டாங்க, தூக்கி கேட்டு பட்டணத்துக்கு வெளியே போட்டாங்க. ஆனால் அவன் சோர்ந்து போகல, மடிந்து போகல. ஆகையினால அனுபவத்தோட தான் இந்த காரியத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சோம், போன இடத்துல அடி கிடைச்சிருக்கு, இந்த போக்கினி எனக்கு வேண்டாம், ஒதுங்கி வாழ்ந்துடுவோம், அப்படிதான் நம்ம நினைப்போம். கர்த்தருக்காக யார் ரத்தம் சிந்தினாலும் சரி, நேரத்தை செலவிட்டாலும் சரி, உங்கள் ஆசீர்வாதத்தின் பணத்தை செலவு பண்ணாலும் சரி, கர்த்தருக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துடைய மேன்மையும் மகிமையும் இல்லாமல் போகவே போகாது. அது ஆண்டவர் அவருடைய சம்பத்தை கூட்டி சேர்க்கிறதுனால அதை இங்க பார்க்கத்தான் போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொன்ன மாதிரி நம்மால சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா அந்த 2 வசனத்தையும் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். எல்லாம் சத்தமா வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதும் இல்லை,
துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் எங்களை கரம் பிடித்திருக்கிறார். நீ கைவிடப்படுவதில்லை என்று நமக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த தேவாதி தேவனே, அந்த ராஜாதி ராஜாவே நம்மை ராஜமுடியாய் கரத்தில் வைத்திருக்கிறார் அல்லவா. நெருக்கப்பட்ட நேரத்தில், ஒடுக்கப்பட்ட நேரத்தில், உபத்திரங்கள் வந்த நேரத்தில், கைவிடப்பட்டதான சூழ்நிலையில, தள்ளப்பட்ட சூழ்நிலையில, அலைந்து திரிந்த நேரத்தில் கர்த்தர் நீ கைவிடப்படுவதில்லை, உன்னை எப்சிபா என்று அழைக்கிறேன் என்று அவர் கரம் பிடித்து அவருடைய கரத்திலே நம்மை கிரீடமாக ராஜமுடியாக வைத்திருக்கிறார்களா. அதற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் சத்தமாய், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நெருக்கப்பட்ட நேரத்தில் எங்களை நீர் கைவிடல, துன்பப்பட்ட நேரத்தில் கைவிடல, அலைந்து திரிந்த நேரத்தில் கைவிடல, உபத்திரவங்கள் வந்த நேரத்தில் கைவிடல, தீராத கடன் பாரங்கள் வரும்போது கைவிடல, தீராத வியாதி வரும்போது கைவிடல, தீராத பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தபோது நீர் எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை கரம் பிடித்து, ஓ மகனே மகளே, ஓ நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தப்பி வைப்பேன், என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அந்த கைவிடப்பட்ட நேரத்தில், நொறுக்கப்பட்ட நேரத்தில், ஒடுங்கி போன நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில் எங்களை கரம் பிடித்து உம்முடைய கரத்திலே ராஜமுடியா வைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். கிரீடமாய் வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நான் உன்னை கைவிடுவது இல்லை, நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்னீரே, அப்படி அழைத்தீரே, உம்முடைய ராஜ்யத்தை எங்களை சேர்ப்பீரே, எனக்கு பிரியமானவள் என்று என்னை குறித்து சொல்வீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். 2 பேர் வயலில் இருந்தா ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். 2 பேர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருந்தால் ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுகிறாள், ஒருத்தி கைவிடப்படுகிறாள். ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரங்கள், போராட்டங்கள் வரும்போது கர்த்தரனை மறந்தார், கர்த்தரனை கை விட்டு விட்டார் என்று சொல்லி ஒரு கூட்டம் கர்த்தரை விட்டு தூரம் செல்கிறது. ஒரு கூட்டமோ கர்த்தர் என்ன செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார், நான் வாழ்ந்த அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன், நான் பொன்னாக விளங்குவேன், சோதிக்கப்பட்ட பின்பு என்று. ஆமென். என்ன இழப்புகள் வந்தாலும், சோதனை வந்தாலும், வேதனை வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும், கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவது இல்லை என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கே இவர்கள் ஒவ்வொருவரையும் எப்சிபா என்று அழைத்து உம்முடைய கரத்திலே ராஜமுடியாக, ராஜ கிரீடமாய் வைத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இங்க இருக்கிற யாரும் ஆண்டவரே ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவர் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை இல்லாதபடிக்கு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும்படியாக ஆண்டவர் கைவிடப்படுவது இல்லை என்று எல்லாரையும் கரம் பிடிக்கத்தக்கதாக, யோசேப்பை போல, ஆகாரை போல அலைந்து திரிகிற சோதனைக்கு உட்படக்கூடிய நேரங்கள் வந்தாலும் இயேசுவை விட்டு பின்வாங்காதபடிக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு கிருபை செய்யும்படியாய், ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய கரங்களே நாங்கள் ஒப்பு கொடுத்து உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா.